எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டவுட் அபவுட் சேனல். உங்களோட டவுட்டுக்கு எங்களோட சேனல்ல ஆன்சர் கிடைக்கும். அதனால கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவரா மாறிடுங்க. இது ஃபுல்லா ஃப்ரீ தான். அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்காக. நம்ம எல்லாருமே டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து மவுஸ் இருக்கும். பட் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது மவுஸுக்கு பதிலாக லேப்டாப்போட டச் பேட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மவுஸ் பண்ணுற எல்லா வேலையும் அதை வச்சு தான் பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு இது வரைக்குமே சரியாக தெரிஞ்சிருக்காது. இதோட சரியான வேர்டு என்னன்னா டச் பேட் தான். லேப்டாப்போட டச் பேடு. நம்ம ஒரு சில நேரம் மவுஸ் பேடுன்னு சொல்லுவோம். மவுஸ் பேடுன்றது மவுஸு கீழே அதோட ஒரு மூமெண்ட்டுக்காக வைக்கிறது மவுஸ் பேடு. ஜென்ரலாக டச் பேடுன்னா மொபைலில் கூட டச் பேடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பென் வச்சு டச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளதை கூட நம்ம டச் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ராப்பராக எப்படி சொல்லணும்னா லேப்டாப்போட டச் பேட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு வந்து மவுஸுன்னு பேர் இல்லை. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறது தான் மவுஸு, அதுவே லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் அது பேர் டச் பேடு. ஸோ லேப்டாப்பில் உள்ள டச் பேடு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பாருங்கள். இது வந்து ஒரு யூசர் மேனுவல். ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கான யூசர் மேனுவல், பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான யூசர் மேனுவல் வந்து எல்லா லேப்டாப்பும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பட் பொதுவாகவே இப்போ வர எல்லா லேப்டாப்புக்கான டச் பேடுமே வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கான அந்த விஷயம் தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் மவுஸ் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ மவுஸில் நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டச் பேடில் சிங்கிள் டேப் பண்ணால் போதும். மவுஸில் நம்ம ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டச் பேடில் வந்து நம்ம வந்து டபுள் டேப் பண்ணணும். அதாவது 2 ஃபிங்கர் வச்சு ஒரே டைமில் டேப் பண்ணணும். ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதில் டபுள் டேப் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். அதாவது ஒரே விரல் வச்சு டபுள் டேப் பண்ணணும். அதே மாதிரி மவுஸ் வச்சு நம்ம ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணி வேறு இடத்துல மூவ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபோல்டர் இந்த பக்கம் ஊற்றி வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா டபுள் டேப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணணும். அதாவது இதை வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். ஒரு விரலால் அப்படி டப்புன்னு டேப் பண்ணி அடுத்த டைம் டேப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணணும். ஸோ இது சொல்லும்போது வேணால் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை பிடிஎஃப்ஐயோ அப்புறம் வந்து ப்ரௌசர் இருக்குல்ல, க்ரோம் ப்ரௌசர், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு மவுஸ்க்கு நடுவில் ஸ்க்ரோல் பண்ணுற பட்டன் ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணணும்னா அதோட டச் பேடில் நம்மளோட 2 விரல் வச்சு அட் டைமில் மேலே கீழே அப்படி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் அதுதான். 2 விரல் லேப்டாப் டச் பேடில் வச்சு அப்படியே மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது அப்படின்னா அதே மாதிரி 2 விரல் வச்சு அப்படியே ஜூம் பண்ணணும், திரும்ப ஸ்ட்ரிங் பண்ணவும் முடியும். ஜூம் இன்னுக்கு 2 ஃபிங்கர்ஸ் ஸ்ப்ரெட்டு, ஜூம் அவுட்டுக்கு 2 ஃபிங்கர்ஸ் பென்ச்டு.